வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது வந்து ஒரு முழுமையான ஒரு அரசு வேலை. உங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலை கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே நீங்கள் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு, விண்ணப்பிக்கிறது எப்படி, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே எல்லா விதமான அப்டேட்டையுமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் ஓப்பனில் தான் இருக்குது. தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா விதமான தகவலையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க, இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு இந்த வேலைவாய்ப்பு எப்படி நாங்கள் மறுபடியும் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு அறிவித்து கூட வந்து டேட் எண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிக்க போகிறாங்க. அதுவும் ஆன்லைன் மூலமாகவே அறிவிக்க போகிறாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் இதுக்கு நான் அறிவிப்பு வரலாம். நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான இதையும் விண்ணப்பித்து கொடுத்துருவோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுமாரி நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கணக்காளர், இளநிலை உதவியாளர், ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போஸ்டிங் வந்து இப்போ வந்து கம்ஃபர்டபுள் தான். இன்னும் போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். கல்வி தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்காளருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் 7 வருடம் வந்து அனுபவம் தேவைப்படுது கணக்காளருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எம்காம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து இந்த டைப்பிஸ்ட் சொல்லுவாங்கள்ல, தட்டச் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக இருக்கணும். இது வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ரெண்டுமே இருக்குது, தமிழ்லையும் இருக்குது ஆங்கிலத்துலேயும் இருக்குது. இப்போ வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 விதமான போஸ்டிங் வந்து அறிவிப்பாங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இன்னும் 2 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பாங்க. அதுக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்காளருக்கு 30 ஆண்டு, அதாவது 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இளநிலை உதவியாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரியே தான் 18லேருந்து 30. ஜூனியர் இன்சூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 18லேருந்து 30 உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. ஒரு சூப்பரான அப்டேட்டு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு 5 ஆண்டுகள், ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள், 30னா 30ல் ஒரு 5 சேர்த்திக்கோங்க, 35 எஸ்சி எஸ்டிக்கு. ஓபிசியில் வரவங்களுக்கு ஒரு 3 வருஷம், 30னா 33. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சம்பளம் விவரம், கணக்காளருக்கு 28,600 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் சேலரி 1,15,000 ரூபாய் எண்டிங் சேலரி. இளநிலை உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 86,000 ரூபாய் வருது. ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு, 21,500 ரூபாய். எண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 86,500 ரூபாய் சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆகுது. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணினி அடிப்படையில் வந்து உங்களுக்கு தேர்வு செய்வாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவணம் சரிபார்ப்பு உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. அடுத்தது விண்ணப்ப கட்டணம், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
மற்ற மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹250 நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்க்கணும், எல்லாத்துலேயுமே போட்டிருப்பேன். அடுத்தது முக்கியமான தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கம் தேதி 10/9/2024. அதேமாரி எண்டு டேடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30/9/2024. அதுக்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்லைனை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஆன்லைன் மூலமாக தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க போர்ட்டலு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான விண்ணப்ப படிவம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆன்லைன் போர்ட்டலில் செக் பண்ணுறதுக்குண்டான அஃபிஷியலான அப்டேட்டை நான் ஒன் பை ஒன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்ஸ் போய் வெரிஃபை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்னென்னு, நம்ம எலிஜிபிள் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே இறங்குங்க. ஒரு அருமையான வேலைவாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.